உலகமே அதிர்ச்சியில இருக்கிற இந்த நேரத்துல அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானோட போர் இப்போது இந்தியாவோட கதவுகளையும் தட்டத் தொடங்கியிருக்குது. இன்னைக்கு நம்ம பிஎம் மோடி இத பத்தி பார்லிமெண்ட்ல பேசியிருக்கிறாரு. இந்தியா முன்னெப்போதும் இல்லாத சவால்கள சந்திச்சு வருதுன்னும் வார்ன் பண்ணியிருக்கிறாரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல நடக்கிற பிரச்சனையால பெட்ரோல், டீசலோட விலை உயருமா? மற்றும் நம்ம 1 கோடி இந்தியர்கள் கல்ஃப்ல வாழ்றாங்க. அவங்களோட பாதுகாப்பு என்னாச்சு? இதையெல்லாம் சமாளிக்க நம்ம அரசு வச்சிருக்கும் மாஸ்டர் பிளான் தான் என்ன? வாங்க பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. இன்னைக்கு லோக்சபால நடந்த பார்லிமெண்ட் பட்ஜெட் மீட்டிங்ல நம்ம பிஎம் மோடி 3 முக்கிய விஷயங்கள குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா, நம்ம மக்களுடைய பாதுகாப்பு தான். அதாவது வளைகுடா நாடுகள்ல சுமார் 1 கோடி இந்தியர்கள் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே நெறைய பேர் இருக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுமே நெறைய பேர் இருப்பாங்க. இந்த போர் ஆக்சுவலா February 28 தொடங்கிச்சு அண்ட் இன்னைக்கு March 23 ஆச்சு. இது வரைக்குமே வந்து 3.75 லட்சம் இந்தியர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு திரும்பியிருக்கிறாங்க. சேஃபா கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பா ஈரான்ல மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. மீட்கப்பட்ட எல்லாருக்குமே அவங்களால முடிஞ்ச அதாவது நம்ம கவர்மெண்டால முடிஞ்ச உதவிய நாங்க பண்ணிட்டு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸோட எஜுகேஷன் தான். இந்த போர் காரணமா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல உள்ள சிபிஎஸ்இ டெஸ்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது. இதனால நெறையா மாணவர்களோட கல்வி வந்து பரிதாப நிலைக்கு தான் வந்திருக்குது. கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. இந்த ஒரு நிலைமை வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுல நம்ம கவர்ன்மெண்ட் ரொம்ப ஷூரா இருக்கிறாங்க. 3வது முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நாட்டோட எரிசக்தி பாதுகாப்பு. அதாவது இந்தியா அவங்களோட எரிசக்திய மேக்ஸிமம் வந்து அதாவது நம்ம ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே வந்து கல்ஃப ரிலை ஆயி தான் பெருசா வாங்கிட்டு இருக்கிறோம். கரெக்ட்டா? ஸோ அந்த ஒரு இறக்குமதிய செய்றதுக்கு வந்து இப்போ ஹார்மோஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால வேற 41 நாடுகள் கிட்டயும் இந்த இறக்குமதிய திசை திருப்பி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இம்போர்ட்லயே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அது போக உள்நாட்டிலையும் நம்ம வந்து எரிவாயு ப்ரொடக்ஷன் அதாவது நம்ம எல்பிஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு ப்ரொடக்ஷனையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதனால தட்டுப்பாடு வராது அப்படின்றதையும் உறுதி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாட்டோட முதுகெலும்பே எனர்ஜி தான் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம பிரதமர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல உள்ள ஃபார்மர்ஸ் யாருமே பாதிக்கப்படக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, உரங்கள் அதாவது நம்ம ஃபார்மிங் பண்றதுக்கு முக்கியமா உரங்கள் யூஸ் பண்றோம். அது எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த உரத்தட்டுப்பாடு வந்து ஏற்படாது அப்படின்ற கன்ஃபர்மேஷனையும் கொடுத்திருக்கிறாங்க. மேலும் இந்த போரை வந்து எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ட்டு உலக தலைவர்கிட்ட கண்டினியூஸா பல தலைவர்கள் கிட்ட பேசிட்டு வர்றதாவும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த போர் வந்து ஒரு மனித குலத்துக்கே எதிரானது. ஒரு பேச்சுவார்த்தை மட்டும்தான் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நாங்க தெளிவா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி மோடி சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல நம்ம உள்நாட்டுல விலைவாசி உயரக்கூடாது அப்படின்றதுலயும் தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ரீசெண்டா நடந்த எல்பிஜி இஷ்யூவா இருக்கட்டும், அதாவது ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வதந்திகள் வந்துச்சு. இதனால நிறைய பேர் பதுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஹை ரேட்டுக்கு வெளியே விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திச்சோம். ஸோ இந்த மாதிரி வதந்தியோ இந்த மாதிரி பதுக்கலோ அந்த மாதிரி இதில் ஈடுபடுவவங்க மேல நாங்க பயங்கரமான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்றும் வார்ன் பண்ணியிருக்கிறாரு. ஈவன் நம்ம கொரோனா டைம்ல நம்ம மக்கள் எல்லாருமே ஒன்றுபட்டு தான் அதை நம்ம வென்று வெளியே வந்தோம். அதே மாதிரி இந்த ஒரு நெருக்கடியிலையும் நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு நிற்கணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிறாரு. மோடி பேசினதை வச்சும் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு பார்த்தோம்னா இந்தியா எதையும் எதிர்கொள்ளதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லயும் நம்ம மக்களை கைவிட மாட்டாங்க. நம்ம பேக்கப்க்கு நம்ம கவர்மெண்ட் நம்ம பின்னாடியே நிற்கிறாங்க அப்படின்றத என்ஷோர் பண்ற மாதிரி இருக்குது. பட் லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட். நம்ம நாட்டோட பொருளாதாரமோ பாதுகாப்போ இதை உறுதி செய்யற அளவுக்கு தான் நம்ம கவர்மெண்ட் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டுட்டு வராங்க. இந்த வீடியோட முடிவில் உங்ககிட்ட நான் வைக்கிற கொஸ்டின் என்ன, இந்த போர் இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உள்ள ட்ரெண்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. பபாய்.